ஏச் ராஜா பொதுவாகவே இது ஒரு காமெடி பீஸுங்க. ரொம்பவும் சீரியஸான பேசுவாப்பில். ஆனால் அவங்க கட்சியிலேயே அவன் இந்த ஆளை மதிக்கிறது இல்லை. இந்த ஆள் வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு எந்த ஒரு பதவியும் கிடையாது. சும்மா ஒரு ஊறுகாய் மாதிரி வச்சு தொட்டுக்கிட்டு ஆளை டயத்தை போக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபியிலையும். அதில் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு சங்கியாக காலம் தள்ளுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அண்ணாமலையாக இருக்கட்டும், எச் ராஜாவாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அப்பப்போ மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பரிசுகள். அதில் அந்த வீடியோ பாருங்க. இப்போ ஏன்னா நீங்க யாருமே படிக்கிறதே இல்லை சார். ஏன்னா காரணம் என்ன? ஏதோ இந்த கால்டுவெல் வந்தான், அதை சொன்னா இதை சொன்னான்னு அதுவும் தானே சார் புத்தகம். இல்ல அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். மகாபாரதம் மாதிரி சார். எதுக்கு மகாபாரதம் மாதிரி? கெட் அவுட் சார். நீங்க சொல்றது சார், நீங்க ஒண்ணு புனைவுன்னு நீங்க சொல்லும் போது நானும் ஒண்ணு புனைவுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க சார். அத நீங்க ஏன்னா மகாபாரதம் எந்த அளவு புனை சுருட்டுகள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதே வந்து கால்டுவெல் இப்போ சொன்னதெல்லாம் புனை சுருட்டுனாக்கா அதுக்கு தான் நிருபர் கேட்குறாப்புல இந்த மகாபாரதம் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி ராஜா வந்து கெட் அவுட் அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு சிரிப்பு தான் வருது. ராஜா வந்து பேசுறதெல்லாம் நமக்கு சீரியஸாவே தெரிய மாட்டேங்குது. இல்லாத மனிதன் யார்? பெரியாருன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு சிரிப்பு அப்படியே வந்த சிரிப்பை ஒன்றுமே அடக்க முடியல. ஏன்னா பட்டுன்னு அடிக்கிறாங்களே நம்ம ஆளுங்க. அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னாக்க தமிழ்நாட்டில் படித்தவர்கள், பகுத்தறிவாதிகள், நீ சொல்கிறதெல்லாம் ஆமாம் போட்டுட்டு போகிறதுக்கு இங்கே வடக்கன்ஸ் கிடையாது, நார்த் இந்தியா கிடையாது. அதை ராஜா புரிஞ்சுக்கணும். வீடு முன் கோலமிட்டு மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு. தமிழகத்தில் வந்து எப்படியாவது மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து தமிழை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிடுவோம், ஹிந்தியை முக்கியத்துவம் கொடுப்போம், அதன் பிறகு சமஸ்கிருதத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற பிளானில் தான் ஆரிய கும்பல் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்குது. அதுக்கு வந்து எல்லாருமே உடந்தையாக இருக்கிறாங்க. வெளி மாநிலத்தில் நிதி தரமாட்டேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் டைரெக்டாகவே மிரட்டுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு மொழி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தாய்மொழி. அது வந்து தாய்மொழி பற்று வந்து அவன் ரத்தத்திலே ஊர்னது ஒவ்வொருத்தங்களும் இருக்கும். ஆனால் நாடோடிய கும்பல்களுக்கு அது இருக்க வாய்ப்பு இல்லை. எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டோட மொழியை அப்படியே சுவீகரிச்சுக்கிட்டு அங்கேயே தங்கிடுறது. அதுக்கு பிறகு எந்த நாட்டில் வந்து வளம் கிடைக்குதோ அங்கே திடீர்னு மாறுறது, ஓடி போகிறது. திடீர்னு இப்போ அமெரிக்காக்களில் ஓடி போய் உட்காடுறாங்கல்ல, இந்த மாதிரி தான். அந்த நாடோடி கும்பலுக்கு இந்த மொழிப்பற்றுலாம் இருக்காது. ஆனால் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். தாய்மொழி பற்றுங்கிறது அவங்களுக்கு ரத்தத்திலே ஊர்னது தான். அதனால் சென்னையில் வந்து கோலம் போட்டு அதை வந்து பெண்கள்லாம் வந்து அந்த மத்திய அரசுக்கு இப்போ ஒரு பாடம் எடுத்துருக்குறாங்க. நிதி எங்கே, தமிழ்நாட்டுக்கான நிதி எங்கே, எங்களுக்கு வந்து இந்த நாட்டை வந்து பிளவுபடுத்த பார்க்குறியா, எல்லாத்தையுமே தமிழ்லேயே எழுதி அதை வந்து அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம வடநாட்டுக்காரங்களாம் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னடா அது இந்த அளவு மொழி பற்றா அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மொழியோடைய தொன்மை கிட்டத்தட்ட தமிழ், அதாவது இந்தியாவிலேயே மிகவும் தொன்மையான மொழி எதுன்னா அது தமிழ் தான், வேறு எந்த மொழியும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அந்த தமிழ் மொழியை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? அதில் ஹிந்தி மொழிங்கிறது புதுசாக உருவானது. ஹிந்தி மொழியில் வந்து வெறும் வந்து இந்த ஆரிய கலாச்சாரத்தை போதிக்கக்கூடிய அந்த புனை சுருட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வஞ்சிக்காதே ஒன்றிய அரசே, மோடி அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, ஏன்னா சிதைக்காதே, தமிழ்நாட்டின் நிதி எங்கே, ஸ்டாப் ஹிந்தி, அப்படியே வரிசையாக. இது வந்து உண்மையிலே அருமையான பிரச்சாரம். அது ஒவ்வொரு வீடுகள்லேயும் இது உண்டாகணும். அது அடுத்த செய்தி, நேருவின் இந்தியா இப்படி ஆகிவிட்டது. இந்திய மக்களவையில் பாதிக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பாலியல் வன்கொடுமை,
கொலை உள்பட கிரிமினல் வழக்குகள் கொண்டவர்களாக இருக்கின்றனர். நேருவின் இந்தியா இப்படி ஆனது போல் சிங்கப்பூர் ஆகிவிடாமல் தடுக்க வேண்டும். சிங்கப்பூர் பிரதமர் லீ சைன் லோங்கின் இந்த பேச்சுக்கு விளக்கம் கேட்டு சிங்கப்பூர் தூதரகத்துக்கு இந்திய அரசு சம்மன் அனுப்பியிருக்கிறது. இதில் வந்து பழைய செய்தியாக இருந்தாலும் இது உண்மை தானே. அது இப்போ இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கே அது பொருந்தும். இந்த விஷயம் அவன் வந்து உண்மையை தானே கேட்டுக்கிறாங்க, நடைமுறை தான் கேட்டுக்கிறான். இருக்கிறது அத்தனை பேருமே கிரிமினல்ஸ். பிஜேபியில் வந்து இப்போ எம்பியாக இருக்கிறது வரைக்கும் சரி, ஏன்னா எல்லாம் குண்டு வச்சவன், மற்றபடி ஊழல் செஞ்சவன், அதாவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், கிரிமினல் குற்றங்கள் உள்ளவன் எல்லாருக்கும் எம்பி சீட்டு கொடுத்து ஒரு குண்டா ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து வெளிநாடு வரைக்கும் போகுது, செய்திகள் போகுது. அப்போ அவங்க கேட்க தானே செய்வாங்க. அவங்க இது மாதிரி ஒரு நேரு இருந்தப்போ எப்படி இருந்த இந்தியா இப்போ இந்த அளவு கேவலப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோடியை பார்த்து காரி துப்புறாங்க உலக நாடுகள் ஃபுல்லாக. ட்ரம்ப்பே மதிக்கிறது இல்லை மோடியை, எந்த அளவு கேவலப்படுத்துகிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியர்களை செயினை போட்டு அங்கேருந்து கொண்டு ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புறதை பார்க்குறோம், ஏதோ கிரிமினல் குற்றம் செஞ்சது மாதிரி. இதற்கெல்லாம் காரணம் மோடி தான்.